பெருங்களத்தூரில் அமைச்சர் எஸ்.ஆர். ராஜா பங்கேற்ற நிகழ்ச்சியில் மின் திருட்டு மின் வாரியம் அனுமதியுடன் நடந்ததா? தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களத்தூரில் ரூபாய் 303 கோடி மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டம் விரைவில் தொடங்கும் என எஸ்.ஆர். ராஜா தெரிவித்தார். திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தின் ஒளி வசதிகளுக்காக அருகே இருந்த மின் இணைப்பிலிருந்து மின்சாரம் திருடப்பட்டது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. இந்த திருட்டு மின்வாரியம் அனுமதியுடன் நடந்ததா? இது குறித்து மின்சார வாரியம் விசாரணை நடத்துமா? ஆளும் அரசு என்றால் எதுவென்றாலும் செய்யலாமா என மக்கள் கேள்வி எழுப்பினர். செய்தியாளர் ரமேஷ். ஆனால் இந்த பெருங்களத்தூர் பகுதிக்கு இந்த பாதாள சாக்கடை திட்டம் நீண்ட நாட்களாக பெண்டிங் இருந்தது. அதைதான் நம்ம சேகர் அவர் சொல்லும் போது சொன்னார், டெல்லி வரைக்கும் போனோம், உத்தரவெல்லாம் பெற்றோம், அதிமுக ஆட்சியில நடைமுறையில் இல்லைன்னு சொன்னார். நாங்கள் இப்பொழுது எல்லா ஊருக்கும் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்துட்டேன். பெருங்களத்தூர் பேருக்கு நின்று போச்சு. எனக்கே ஒரு பெரிய மன உளைச்சலாகி போச்சு. செம்பாக்கத்துக்கு வந்துச்சு, மாடம்பாக்கத்துக்கு வந்துச்சு, சிட்லப்பாக்கம் வந்துச்சு. என்னடா இந்த ஊருக்கு இல்லையேன்னு சொல்லி தொடர்ந்து முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து போய், அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து போய், இன்றைக்கு 6ஆம் தேதி டெண்டர் ஃபைனலைஸ் டெண்டர்லாம் கூட்டாச்சு, ஜீவோலாம் போட்டாச்சு. குறைஞ்சது இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக தேர்தல் வருவதற்கு முன்னாக கண்டிப்பாக இந்த பாதாள சாக்கடை திட்டம் இங்கே தொடங்கப்படும் என்பதை ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.